உணவு சரித்திரம். எழுதியவர் முகில். பகுதி 8. இந்திரன் செஞ்ச பஞ்சாயத்து. ஆடி மாதம் அம்மன் கோவில் எல்லாத்துலேயும் கூழ் ஊற்றுவாங்க. இது காலம் காலமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு சம்பிரதாயம். அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் பருவநிலையை பார்த்து தான் பயிர் செஞ்சாங்க. ஆனி மாதத்தில் கோடை வெயில் சுட்டி எரிக்கும். அந்த பருவத்தில் கடும் வெப்பத்திலும் அதிக தண்ணீரின்றி விளையக்கூடியது தான் கம்பும் கேழ்வரகும். இது ஆடி மாதத்தில் அறுவடைக்கு தயாராக இருக்கும். அந்த நேரத்தில் நெல்லோ பிற தானியங்களோ எதுவும் இருக்காது. பருவத்தை நன்றாக மழை பெஞ்சாதான் பயிர் செய்ய முடியும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்றதால அம்மனை குளிர்விக்கிறதுக்காக மழை பெய்யறதுக்காக அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவாங்க. யாழ்ப்பாணத்தில் குரக்கன் நீட்டும், தமிழ்நாட்டில் சேலம் பகுதியில் ஆரியன் நீட்டும், தென் தமிழ்நாட்டில் கேப்பைனும், திருச்சி வட்டாரத்தில் ராகினும் கேழ்வரகுக்கு வேறு வேறு பெயர்கள்லாம் இருக்குது. எலுசைன் கொரக்கேனா இது கேழ்வரகத்தோட தாவரவியல் பெயர். இது ஒரு பூக்கிற தாவரம். ஆண்டுக்கு ஒரு முறை தான் விளையும். போயேசிய ஃபேமிலியை சேர்ந்தது இது. சுமார் 5000 வருஷத்துக்கு முற்பட்ட பழமையான ஒரு தானிய பெயர் தான் கேழ்வரகு. கேழ்வரகோட பூர்வீகமாக சொல்லப்படுறது கிழக்கு ஆப்பிரிக்காவின் உயர்ந்த மலைப்பகுதிகள். குறிப்பிட்டு சொல்லணும்னா எத்தியோப்பியா மற்றும் உகாண்டாவோட மேட்டு பகுதிகள். இந்த பிரதேசங்களில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2000க்கும் முன்பே கேழ்வரகு விளைவிக்கப்பட்டுள்ளதுக்கான தொல்லியல் சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் குறிப்பாக உகாண்டாவோட வாழ்க்கை முறையில் கேழ்வரகை மையமாக கொண்ட பல சடங்குகள்லாம் நடத்தப்படுது. ஆப்பிரிக்காவில் இருந்து தான் இந்திய துணைக்கண்டத்துக்கு கேழ்வரகு நுழைஞ்சிருக்கலான்னு கருதப்படுது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2000க்கும் கிமு 1500க்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த கேழ்வரகு பரவல் நடைபெற்றிருக்கலான்னு கருதப்படுது. கர்நாடகாவில் துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கிற ஹலூர்ன்ற பகுதியில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2300 சேர்ந்த பழமையான ஒரு கேழ்வரகு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிரதேசத்தோட காட்டுப்பகுதியில் கேழ்வரகு விளைஞ்சிருக்கலாம், வயலில் பயிரிடப்பட்டதுக்கான தொல்லியல் சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கு கர்நாடகாவில் இருந்து தான் இது பரவி இருக்கணும்னு தெரிய வருது. கர்நாடக உணவு கலாச்சாரத்துலேயும் கேழ்வரகு முதன்மையானதாக இருக்குது. குஜராத்தில் கட்ச் மாவட்டத்தில் இருக்கிற சுர்கோட் டா அப்படின்ற பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் கிமு 1800 காலத்தை சேர்ந்த கேழ்வரகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சிந்து சமவெளி நாகரிகத்து பகுதின்றது குறிப்பிடத்தக்கது. இங்கே கிமு 1390 சேர்ந்த கேழ்வரகு திருப்பத்தூர் தாலுக்காவில் இருக்கிற பையனம்பள்ளியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு எந்த வழியில் இது வந்திருக்கலாம்? ஆப்பிரிக்காவோட வடகிழக்கு கடல் பகுதியும் இந்தியாவோட மேற்கு கடற்கரை பகுதியும் இணைக்கிற வணிக பாதை வழியாக தான் இது வந்திருக்கணும். இதுக்கு பேர் சாபியன் லேன். இதன் வழியாக நடந்த கப்பல் வணிகத்தில் மரகதம், தங்கம் இதெல்லாம் வணிகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் கேழ்வரகும் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. கேழ்வரகு மட்டுமின்றி காராமணி, கம்பு உள்ளிட்ட வேறு தானியங்களும் ஆப்பிரிக்காவிலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. குப்தர் காலத்தில், அதாவது கிபி 4 மற்றும் 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட போவர் மனுஸ்கிரிப்ட் என்ற சமஸ்கிருத மருத்துவ நூலில் கேழ்வரகு பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. நம்மளோட சங்க இலக்கியத்திலையும் வரகு கேழ்வரகு பற்றிய குறிப்புகள்லாம் இருக்குது. ஆடு மாடு மேய்ச்சல் தொழில மையமாக இருக்கிற முல்லை நில மக்கள் கேழ்வரகு, சோளம், அவரை, துவரை, சாம, கடலை ஆகியவற்றை பயிரிட்டாங்கன்னு குறிப்பிடப்படுகிறது. புறநானூற்று பாடலில் ஒரு வீரனோட பரிதாப நிலையை குறிப்பிடும் பொழுது, எருது கொண்டு உழ அவசியமின்றி அந்த வீரன் தன்னோட வெறும் காலாலேயே உழுது கேழ்வரக பயிரிட்டான்னு குறிப்பிடப்படுகிறது. கன்னடத்தில் ராகிக்கு இன்னொரு பொருள் மக்களால் விரும்பப்படுற தானியம். ஆப்பிரிக்காவோட ஆதிகால ஃபண்டு மொழியில் கேழ்வரகுக்கான சொல் டீகி. வரகுன்றது இன்னொரு சிறுதானிய வகை. இது வெள்ளையாக இருக்கும். கேழ்வரகுனா சிவந்த தானியம் என்னட்டு பொருள். இப்படி கேழ்வரகோட பெயர் புராணத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கர்நாடக மக்கள் மத்தியில் ராகி பற்றிய புராண கதை ஒன்று இருக்குது. அதாவது 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சப்புறம் ராமர் ஜம்முன்னு அயோத்திக்கு சேர்றாரு. பட்டாபிஷேகம்லாம் நடக்குது. அதுக்கப்புறமா ஹனுமன் தன்னோட கிஷ்கிந்தைக்கு செல்ல விரும்பினார். அதுக்கு முன்பாக கொஞ்சமாக அவர் கேழ்வரகை எடுத்துகிட்டு போக விரும்பினார். ஆனால் அரிசிக்கு ஈகோ ப்ராப்ளம் வந்துடுச்சு. அது உடனே அரிசியாக நான் தானே உயர்ந்தவன், என்ன தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிச்சு. இதனால் ஹனுமன் ராமர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் யாரை எடுத்துகிட்டு போகட்டோன்னுட்டு. உடனே ராமர், இதை போய் இந்திரன் கிட்ட சொல்லுங்கள், இந்திரன் தான் இதற்கு சரியான விடையை சொல்லுவாருன்னு சொல்கிறாரு. உடனே ஹனுமன் இந்திரன் கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ இந்திரன் ரொம்ப வேலையில் பிஸியாக இருந்ததால் அவரால் அந்த பஞ்சாயத்துக்கு வர முடியல. நீண்ட நாட்கள் கழித்து இந்திரன் நிற்கிறார். அப்போது இப்போது சொல்லுங்கள், அரிசியா ராகியா எது பெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திரன் யோசிக்கவே இல்லை, பட்டென திருப்ப சொன்னார், என்றைக்குமே அரிசியை விட ராகி தான் உயர்ந்ததுன்னு. காரணம், இந்திரனுக்காக காத்திருந்த காலத்தில் அரிசி புளித்து போயிடுச்சு, வண்டுகள் அரித்து பொழிவிலேருந்து நின்றுச்சு. ஆனால் ராகி தன்னுடைய பொலிவும் வளமும் மாறாமல் அப்படியே இருந்துச்சு. இதுதான் இந்த தீர்ப்போட பின்னணியில் இருக்கிற நியாயம்.
இது ஒரு செவிவழி கதையோ புராண கதையோ இருந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த கதை மூலம் சொல்லப்பட்டிருக்க விஷயம் 100% உண்மை. ராகி 10 வருஷங்க ஆனால் கெட்டு போகாமல் பூச்சி அரிக்காமல் அப்படியே இருக்கும். வரலாற்றில் பதிவாகி இருக்கிற பல பஞ்சங்களில் கேழ்வரகு தான் மக்களுக்கான முக்கிய பகுதியாக இருந்திருக்கு. உணவு கலாச்சாரம். நான் தமிழகத்தில் சுமார் 30 வருஷத்துக்கு முன்னாடி வர கேழ்வரகு இன்றியமையாத உணவாக எல்லார் வீடுகள்லேயும் இருந்துச்சு. கேழ்வரகு ரொம்ப மலிவான விலையில் கிடச்சிது. எல்லார் வீட்லேயும் கேழ்வரகு பயிரிடப்பட்டு இருந்தது. இதனால் கேழ்வரகு கூழ், கேழ்வரகு களி போன்றவை தினசரி உணவாக இருந்துச்சு. ஆனால் காலம் காலமாக கேப்பையெல்லாம் ஒன்றும் இல்லாதவங்க சாப்பிட்றதுன்ற ஒரு பழமொழி வந்தது. இதனால் அந்த இடத்த அரிசியும் கோதுமையும் பிடிக்க ஆரம்பிச்சுது. வயல்களில் நெல் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் உலகம் உருண்டை இல்லையா? வாழ்க்கை ஒரு வட்டம், தர்மமே வெல்லும் போன்ற எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு காலத்தில் எந்த மக்கள் கேழ்வரகை முகம் சுழிச்சு ஒதுக்குனாங்களோ அதே மக்கள் இன்னைக்கு கேழ்வரகை கொண்டாடுறாங்க, அரிசியை பின்னாடி தள்ளி வச்சுருக்காங்க. இந்தியாவில் கர்நாடக மக்கள் தான் கேழ்வரகை அதிகமான அளவில் உணவில் சேர்த்துக்கிறாங்க. ராகி முத்தேன்னு ராகி களி அவங்களோட தினசரி உணவாக இருக்குது. ராகி ரொட்டி, ராகி தோசை இதெல்லாம் பிரதானம். ராகி முத்தோட ஆந்திர பெயர் ராகி சங்காந்தி. ஆந்திர மக்கள் இந்த ராகி களி உருண்டைய மோர், வெங்காயம், சாம்பார், கறிக்குழம்போடு சேர்த்து சாப்பிட்றாங்க. காடுகளில் திரியற பசுவிலேருந்து கறக்கப்பட்ட சுத்தமான பால் அதை மண்பானையில் ஊற்றி சந்தனம் அல்லது அகில் கட்டையால் நெருப்பு மூட்டி அதில் கரும்போட இனிப்பு சேர்த்து கிண்டி அது கொதித்து வரப்போ அப்போ தான் அறுவடை செஞ்ச கேழ்வரகை வச்சு சமைச்சு காட்டு வாழை இழையில் இட்டு உண்டார்கள். இது மலைப்பகுதி மக்கள் கேழ்வரகை எப்படி சமைச்சு சாப்பிட்டாங்கன்றது பற்றிய புராண குறிப்பு. நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேழ்வரகு அடை, கேழ்வரகு களி, கேழ்வரகு கூடுன்னு தான் சாப்பிட்றோம். கேரள மக்கள் குழந்தை பிறந்த 28வது நாளில் 28 என்ற குழந்தைக்கு பெயர் வைக்கும் சடங்கை கடைப்பிடிக்கிறாங்க. அந்த நிகழ்வில் குழந்தைக்கு குடும்பத்தோட நகைகள்லாம் போட்டுட்டு கேழ்வரகு மாவு, பால் எல்லாம் கொடுக்குறாங்க. கோவாவில் ராகி முக்கிய உணவாக இருக்குது. நச்னி சத்வான்ற அழைக்கப்படுகிற ராகி பர்ஃபி கோவாவோட முக்கியமான உணவு. நேபாள மக்கள் முளைக்கட்டி கேழ்வரகு கொண்டு பீர் போன்ற பானம் செஞ்சு சாப்பிட்றாங்க. வியட்நாமோட ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மற்றும் கேழ்வரகின் மூலம் மது தயாரிக்கிறாங்க. குரக்கன் கேழ்வரகு அழைக்கிற சிங்களவர்கள் குரக்கன் ரொட்டியும் கேழ்வரகு மாவை இட்லி போல் அவிச்சு காரமான குழம்பு தொட்டு உண்றாங்க. த டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லெபார்டரி ஆஃப் இந்தியா இது இந்திய இராணுவ வீரர்களுக்கான ஊட்டச்சத்துமிக்க உணவுகள் குறித்து ஆராய்ந்து தயாரிக்கிற ஒரு நிறுவனம். ராகியை மையமாக கொண்ட உணவுப் பொருட்களை நம் வீரர்களுக்காக இந்நிறுவனங்கள் தயாரித்து கொடுக்குதுன்றது முக்கியமான தகவல். விவசாயம். இந்தியாவில் விளையும் சிறுதானியங்களில் அதிக அளவு, அதாவது சுமார் 25% பயிரிடப்படுறது கேழ்வரகு தான். இது இந்தியாவில் கர்நாடகாவில் அதிகமாக சாகுபடி செய்யப்படுது. அடுத்தது தமிழ்நாட்டில் 94,000 ஹெக்டேர் பரப்பளவில் கேழ்வரகு பயிரிடப்படுது. நாட்டு கேழ்வரகுலேயே வெண்ணிற கேழ்வரகு, கருப்பு கேழ்வரகு, நாகமலை கேழ்வரகு, 3 மாத கேழ்வரகு, தேன்கனி கோட்டை கேழ்வரகுன்னு சுமார் 60 ரகங்கள் இருக்குது. தமிழகத்தின் கேழ்வரகு களஞ்சியம்னு தர்மபுரி, கிருஷ்ணகிரியெல்லாம் சொல்லலாம். கேழ்வரகுக்கு ரொம்ப குறைஞ்சளவு தண்ணீரே போதும். இது பஞ்ச காலத்துலேயும் தாக்கு பிடிச்சு நிற்கும். புரத சத்து அதிகம் கொண்ட பானம், உயரமாக உடல் படத்தோடு வளர உதவுற பானம், குழந்தைகளோட புத்தி கூர்மையையும் இது அதிகரிக்கும். இப்படி பல வகைகளில் இது விளம்பரம் செய்யப்பட்டு விற்கப்படுது. அரிசிக்கு சிறந்த மாற்று உணவு எதுன்னு கேட்டால் யோசிக்காமல் கேழ்வரகுன்னு சொல்லிடலாம். சிறு குழந்தை முதல் வயதான நோயாளிகள் வரை எல்லாருக்கும் ஏற்ற உணவு இது. மற்ற தானியங்களை விட, மற்ற சைவ உணவுகளை விட கேழ்வரகில் இருக்கிற கால்சியம் சத்து ரொம்ப அதிகம். பாலை விட கேழ்வரகில் 3 மடங்கு அதிகம் கால்சியம் சத்து இருக்குது. அரிசியை விட 10 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்குது கேழ்வரகில். ட்ரிப்டோஃபான் என்னும் அமினோ அமிலம் கேழ்வரகில் இருக்குது. இதற்கு பசி உணர்வை தூண்டும் தன்மை இருக்குது. இதனால் உடல் எடை குறைக்க முயற்சி செய்கிறவங்க இதை சாப்பிடுவாங்க. இளமையை தக்க வைக்க கேழ்வரகில் இருக்கிற மெத்தியோனைன்ற அமினோ அமிலம் உதவுது. தோல், நகம், முடியோட அழகை பாதுகாக்கவும் இது உதவுது. கேப்பக்கூழ் உடல் சூட்டை தணிக்கும். இந்த கூழால் வாதம், பித்தம் தணியும். கேழ்வரகு களியால் வாதம் அதிகரிக்கும், பலம் உண்டாகும். இது சித்த வைத்தியம் சொல்கிற தகவல். கேழ்வரகு நம்ம உடலில் சேதமடைந்த திஸ்களை எல்லாம் சரி பண்ணுற தன்மை கொண்டது. ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு அமிலங்களையும் கரைச்சி கெட்ட கொழுப்பை நல்ல கொழுப்பாக மாற்றுற சக்தி கேழ்வரகுக்கு இருக்குது. இரும்பு சத்து அதிகம் கொண்டது கேழ்வரகு, இரத்த சோகையையும் நீக்கக்கூடியது. சர்வதேச தடகள போட்டிகளில் ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்த வீரர்கள் மற்ற நாடு வீரர்களை விட அதிக உத்வேகத்தோடு விரைவாக ஓடுறதை பார்க்க முடியும். இதுக்கு காரணம் இவங்களோட உணவு முறையுடன் காலம் காலமாய் கலந்து இருக்கும் அதிக புரத சத்து கொண்ட கேழ்வரகு தான். நடிகர் எஸ்.வி. சுப்பையானா எத்தனை பேருக்கு முகம் சட்டன நினைவுக்கு வரும்னு தெரியல. ஆனால் கப்பலோட்டியின் தமிழன் திரைப்படத்தில் பாரதியாக வரவர் இவர் ஒரு நாள் முழுக்க படப்பிடிப்புனாலும் நின்று எத்தனை காட்சி வேணாலும் நடித்து கொடுப்பாரு. அதன் பின்னணியில் ஒரு உணவு ரகசியமும் இருக்குது. ஒரு சமயம் ஏவிஎம்மில் படப்பிடிப்பு, எஸ்.வி. சுப்பையாவும் அதில் இருந்தார். காட்சியெலாம் தாமதமாகிட்டே போச்சு.
எவ்வளோ நேரமானாலும் அன்னைக்கு எடுக்க வேண்டிய காட்சிகளை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு மெய்யப்ப செட்டியார் விரும்பினார். சுப்பையா கிட்ட அதை உதவியாளர்கள் தயக்கத்தோடு சொன்னாங்க. உடனே அவர் செட்டியார்கிட்ட வந்தார். நேரம் மாறதை பற்றியெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கிற உணவை என் கூட நீங்கள் பங்கு போட்டு சாப்பிடணும்னு மறுத்துடக்கூடாதுன்னு சொன்னார். செட்டியார் சந்தோஷமாக ஒப்புக்கிட்டார். சுப்பையா வீட்டிலேருந்து எடுத்து வந்த தூக்குவாளியை திறந்தார். படப்பிடிப்பில் உணவு வழங்கப்பட்டால் கூட உடல் வலுவுக்காக சுப்பையா விரும்பி சாப்பிட்றது அந்த உணவு தான். அது செட்டியாருக்கும் பரிமாறினார். சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அந்த உணவு தான் கேப்பைக்கூழ். நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாம் கொழுக்கட்டையின் கதையை.